மா, எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம போலாம் வா. வெயிட் பண்ணு சாம். லீலா கீழே போயிருக்கா. என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். யாரும் எதுவும் சொல்லலைன்னா கேக் கட் பண்ண நாமளும் போகலாம். இல்லைன்னா இங்க இருந்தே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் நீதான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு. ஓகே மா. அண்ணா, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பர். கைய கொடு. என்னாச்சுனா? கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டேங்கிற. நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு கொன்னத்துல தான் 2 கொடுக்கணும். அப்படி என்ன பெரியமா நான் தப்பு பண்ணிட்டேன்? அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி கேட்காத. நம்ம குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னுருக்காங்களா? இந்த ட்ரெஸ்க்கு என்ன பெரியமா குறைச்சல்? ட்ரெஸ்ஸே குறைச்சலா தான் இருக்கு. உங்க அக்கா பத்மா பாவாடை தாவணி தவிர வேற ஏதாவது போட்டு பாத்திருக்கியா நீ? பெரியமா, அக்கா காலம் வேற, எங்க காலம் வேற. நாங்கெல்லாம் இந்த காலத்து யூத். அதுக்கேத்த மாதிரி தான் எங்களை அப்டேட் பண்ணிப்போம். ட்ரெண்ட்ல இருக்கணும், இல்லனா ஓல்டு ஃபேஷன்னு சொல்லிடுவாங்க. இங்க நிக்கிறானே உங்க அண்ணன் சந்துரு, அவன் கிட்ட போய் சொல்லு. ஏன் சந்துரு அண்ணா எப்பவுமே மாடர்னா ட்ரெண்டியா தானே யோசிப்பாரு. லீலா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. அண்ணா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண கூடாதா? சொன்னா கேளு. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு மாடர்னா ஜீன் டி-ஷர்ட்னு சுத்துவ. நான் மட்டும் மாடர்னா ட்ரெஸ் போட்டு சுத்தினா உனக்கு பிடிக்கலையா? ஏ லீலா, அவன நீயும் ஒன்னாடி. அவன் ஆம்பளை பையன், நீ அவன் கூட போட்டி போடலாமா? ஆம்பளை வசதி பொம்பளை மட்டும்னு சொல்றதுலாம் அந்த காலம் பெரியமா. அண்ணா, எனக்கு அடுத்தவங்கள பத்தி கவலை இல்ல. எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா இல்லையா? ஓ, புரிஞ்சு போச்சு. மேடத்துக்கு பிடிக்கல, அதனால சூர்யா அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உங்க யாருக்குமே பிடிக்கல. நானும் காலையில இருந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? அவளுக்கு என்ன பொறாம இதுல? அவ அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு. இதுக்கு மேலயும் மாடர்னா பாத்திருப்பா. அதனாலதான் கேக்குறேன். அங்க அப்படி இருந்துட்டு இங்க ரொம்ப அடக்கமா இருக்கிறது கஷ்டமா இருக்கா? இங்க பாரு லீலா, தேவையில்லாம பேசாத. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மாட்டேன். எனக்கு இந்த Dress தான் பிடிச்சிருக்கு. இந்த Dressல தான் இருப்பேன். சொன்னா கேளு. முடியாது. என்ன லீலா, சூர்யா சொல்லிட்டே இருக்கா, நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, அது வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் உனக்கு அண்ணன், உன்னோட வயசுல பெரியவன். இப்படி எதிர்த்துலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க பாரு லீலா, அவன் எங்க அம்மா இடத்துல இருந்து தியேட்டர், மால், கம்பெனின்னு எவ்வளோ பிசினஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறமை இருந்தும் ஏதாவது பண்ணணும்னா என்கிட்டயும் பெரியப்பா கிட்டையும் கேட்டுதான் பண்றான். சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா ஓ இஷ்டத்துக்கு ஆடுவியா? இத பாருமா, துணிங்கிறது உடம்ப மறைக்கிறதுக்காக மட்டும்தாம்மா. இப்படி அரையங்குறையமா சுத்துறதுக்கு இல்ல. நாம அமெரிக்காவிலயோ இங்கிலாந்துலயோ இல்ல, இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு கூட நம்ம ஊரு பழக்க வழக்கத்தை கரெக்டா ஃபாலோ பண்றான். நீ யாரையோ பார்த்து சூடு போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தனி கௌரவமே இருக்கு. என்னைக்கும் அது காப்பாத்துற மாதிரி தான் வாழணும், கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி மட்டும் இருந்தா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சூர்யா கிட்ட நான் நேத்தே சொன்னேன், அம்மாவுக்கு உடம்பு முடியல, இந்த கொண்டாட்டம்லாம் வேணாம்பான்னு. அவன் தான் இல்லப்பா, லீலா ரொம்ப சின்ன பொண்ணு, மனசு வருத்தப்படுவான்னு சொல்லி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணான். நீ போய் முதல் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அப்பா ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. இத பாரு லீலா, பிறந்த நாள் அதுவுமா என்கிட்ட திட்டு வாங்காத. ஒழுங்கு மரியாதையா போய் துணியா மாத்திட்டு வா. அண்ணி,
நீங்க கூட சொல்லக்கூடாதா? அவ தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொன்ன குழந்தனாரே, அவ தான் ட்ரெண்ட் அது இதுன்னு மாத்த மாட்டேன்னு சொன்னா. இல்ல நீங்க அவளுக்கு கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லிருக்கலாம். மாமா, அவ சின்ன பொண்ணு, சில விஷயங்களை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாத்தியா சார், எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு. ஏன்னா இந்த வீட்டு ஆளுங்களா ரொம்ப கலாச்சாரம் பண்பாடுன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் கீழே போயிருந்தா இந்த ட்ரெஸ் நீதான் வாங்கி கொடுத்தன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ் மாம், யூ ரைட். நெக்ஸ்ட் பிளான் என்ன மாம்? வெயிட் பண்ணு. லீலா, அழாத லீலா. பர்த்டே அதுவுமா நெகட்டிவா யோசிச்சா அப்புறம் இந்த இயர் ஃபுல்லா ஒரே நெகட்டிவா தான் இருக்கும். ப்ளீஸ் லீலா, சொன்னா கேளு. ஃபர்ஸ்ட் கையறு. என்ன ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறியா? என் பர்த்டே அதுமா அழணும், இந்த வீட்ல எல்லாரும் என்ன திட்டணும், இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இப்ப நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, போதுமா? உனக்கு சந்தோஷமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஊமக்கொட்டா மாதிரி இருக்க. இந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கு ஒரு Dress கூட போட உரிமை இல்லல. எல்லாம் ஊஷ்டம் தான். நீ ஆட்டி வச்ச மாதிரி நாங்க ஆடணும். லீலா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராது. அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இந்த வீட்டோட செல்ல பொண்ணு. 2வது, இதெல்லாம் நீயா பேசல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே உன்னோட வேர்ட்ஸ் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேனா நீ எடுத்துக்கோ, வேண்டான்னா விட்டுடு. நோ அப்ஜெக்ஷன். யூஎஸ்ல இருக்கும்போது நான் கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் சுத்துவேன். ஆனா எப்போ நான் இங்க வந்தனோ அப்போல இருந்து நானும் இந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த குடும்பத்து மேலயும் அம்மம்மா மேலயும் நான் வச்சிருக்கிற மரியாதை. அதுக்காக நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடலன்னு சொல்லல. இப்ப கூட போட்டிருக்கேன். அது அடுத்தவங்க கண்ணுக்கு உறுத்தாத மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து 4 பேரு கிண்டல் பண்ணிடக்கூடாது, யாரும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் சின்ன மாமா கூட உன்கிட்ட சண்டை போட்டாரு. நானும் அந்த அக்கறையில தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா அது உனக்கு பிடிக்கல. உன் கோவம் இன்னும் குறையலல்ல. இதுக்கு மேலயும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைச்சா என்ன 4 அடி அடிச்சிரு. அப்பவும் உனக்கு கோவம் அடங்கலன்னா இந்தா, இந்த பொம்மையை போட்டு உடைச்சிரு. கண்டிப்பா உன் கோவம் குறைஞ்சிரும். லீலா, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட ஓபன் பண்ணியே பார்க்கலையா? இல்ல. தேங்க்ஸ். நீ ஒரு பெர்ஃபெக்ட்டான கவுன் போட்டு இந்த ஹீல்ஸை மட்டும் போட்டுட்டு வந்தா சூப்பரா இருக்கும். நான் சொல்றத நம்பலையா? ஒரு நிமிஷம். பாரு. எப்படி இருக்க பாத்தியா லீலா?
யூ லுக் லைக் எ பிரின்சஸ். நிஜமாவா? நான் அப்படியே இருக்கேன். எஸ், தட்ஸ் ட்ரூ. நீ இந்த ட்ரெஸ் போட்டா ஒரு இளவரசி மாதிரி தான் இருப்ப. தேங்க்ஸ்ண்ணா. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஏகப்பட்ட குட்டி கலாட்டா பண்ணி உன் பர்த்டேவை மறக்க முடியாம பண்ணிட்ட. கண்டிப்பா இது அடுத்த வருஷம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அண்ணா ரொம்ப ஓட்டாத. ஹே லீலா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சீரியஸா எடுத்துக்காத. இத மட்டும் அம்மா பார்த்தா நல்லா இருக்கும்ல? ஆமாமா, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொல்லல, உன்ன சொன்னேன். சரி வா, கேக் கட் பண்ண போலாம். இப்படியே வா. ஐயோ இல்ல இல்ல. அப்ப கொஞ்சம் வெளிய போய் வெயிட் பண்றியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நான் வெயிட் பண்றேன், நீ மாத்திட்டு வா. என்னமோ பெருசா பேசின. அந்த சூர்யா சமந்தாவை தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடியே வந்துருவான். இனிமே சூரிய வம்ச குடும்பமே என் கைக்குள்ளதான். அவ்வளோ நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப என்னாச்சு பாத்தியா? 4 வார்த்தை சிரிச்சு பேசின உடனே அந்த லீலா அந்த சமந்தா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டா. சூர்யாவும் அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவா. நீயும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போற. மாம் போதும், நானே கடுப்புல இருக்கேன். என்னை இன்னும் கடுப்பேத்தாதீங்க. இந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா பெரியவங்க பேச்ச கேட்கணும். உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். எதையும் யோசிச்சுதான் செய்வேன். சவால் விடுறது பெருசுல சாம், சாதிச்சு காட்டணும். எனக்கு என்னமோ உன்னால அது முடியாதுன்னு தான் தோணுது. மாம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இன்சல்ட் பண்ணல சாம், நடந்ததை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். நான் வேற நீ வேற இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோத்து போக கூடாது. உனக்கு சூர்யா கிடைக்கணும், எனக்கு இந்த குடும்பத்தோட சொத்து வேணும், அவ்வளவுதான். இந்த வீட்ல இருக்கவங்க யாரு, எப்படி, அவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஆனா இந்த குடும்பத்தை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு ஆளு நலம் விரும்பிதான், அதுவும் நம்ம சைடுல. ஆனா அந்த ஆளை நீ இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்ட. மாம், அந்த ஆளு ஒரு இடியட், யூஸ்லெஸ். வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருப்பான். அவனை போய் பெருசா பேசிட்டு இருக்க. யூஸ்லெஸ்ன்னு யாருமே இல்ல. வேஸ்டேஜ் கூட நமக்கு சில நேரங்கள்ல யூஸ் ஆகும். அந்த முட்டாள் கூட நமக்கு இப்ப தேவைப்படுறான். அந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மத்ததை தூக்கி எறிஞ்சிடலாம். அப்படியே இல்லைன்னா கூட நமக்கு வேலை செய்ய ஒரு ஆள் தேவை, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாம், இப்ப கூப்பிட்டா இருந்தாலும் வருவானா? எலும்பு துண்டை தூக்கி போட்டா வாலாட்டிக்கிட்டு வர போறான். ஓகே மாம், யோர் விஷ். நான் சொன்னபடியே நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சரிங்க சரியா? சரி. ஓகே. என்ன அமெரிக்கா அழைக்குது, அதுவும் இந்த நேரத்துல. அன்னைக்கு உன் பொண்ணு என்ன பேச்சு பேசினா போடி. என்னது, ஏதோ காரியம் ஆகணும் போல இருக்கு. அதான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றா. என்ன நலம் விரும்பி, நல்லா இருக்கீங்களா? என்னது மரியாதை கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஹலோ, ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஆமா, இப்ப என்னதுக்கு? என் பொண்ணு பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிப்பெல்லாம் கேக்குறா? காரியம் ரொம்ப பெருசோ? சரி சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க நேர்ல வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்களை மீட் பண்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் போன்லயே பேசுங்க.
நீங்க நேர்ல வந்தா சன்மானம் கிடைக்கும். போன்ல சன்மானமா? சரி சரி வர. அப்பா சன்மானம். இப்ப எப்படி இருக்கா பாரு லீலா, நல்ல மகாலட்சுமி மாதிரி இல்ல? எனக்கு என்னமோ லீலாவை விட சூர்யா சாம் இவங்க 2 பேர் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்களோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ இப்ப என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறியோன்னு தோணுது. அவங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி பேசினா உனக்கு பொறுக்காது. ஏய், நீ இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கானே, நானே கடுப்புல இருக்கேன். மேல மேல வெறுப்பேத்திரியா என்ன? ம். என்னாச்சு பெரியத்த? வாய் கொஞ்சம் நீளிச்சு, அதான் அடக்கி வச்சேன். இப்பதான் நீ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. என் கண்ணே பற்றும் உனக்கு. பெரியம்மா, அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு, நீ கேட்க விட்டு. ம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Leela. Happy God bless you dear. பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ லீலா. நல்லா இருமா. பாத்தியா? ஹே சாம், எவ்வளவு சொன்னாலும் உனக்கு உரைக்காதா? யார் கூட நான் நெருங்க நினைச்சாலும் நீ வந்துடுற. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. அண்ணா, அவ்வளவுதான் என்னோட பர்த்டே செலிப்ரேஷனா? ஆமா, அவ்வளவுதான். டான்ஸ் பாட்டெல்லாம் கிடையாதா? எனக்கு இப்பவே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. நீ ஆடலாம், பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏய்! ஏய், இங்க இல்ல. அப்புறம் நாம கொஞ்ச நேரத்துல லான்ச் போறோம். அங்க உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீ போய் அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படியே கேக் கொடுத்துட்டு வந்துரு. ம். ஏன்பா, இப்பவே டைம் ஆயிடுச்சு. எப்ப போயிட்டு எப்ப வருவீங்க? அதெல்லாம் வந்துருவோம் பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் சந்துரு இருக்கான்ல. நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? பேசாம நீங்களும் வரலாம்ல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. சின்ன பசங்க, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ம். சாரதாம்மா, இதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு டேபிள் எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. டேய் சந்துரு, பார்ட்டிக்கு போயிட்டு மரியாதையா சமந்தா கூட டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ண, புரியுதா? அதை விட்டுட்டு தியாகி மாதிரி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு ட்ரை பண்ண. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சாமான்யா, நாங்க எல்லாரும் வெளிய போறோம். நீங்களும் வாங்களேன், ஜாலியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் லீலா. நீ அதை நான் மறக்காம கூப்பிட்டியே. கண்டிப்பா வரேன். ஓகே. சூர்யா, அந்த சமந்தாவுக்காக என்னையும் அசிங்கப்படுத்திட்டல. உன்னை என்ன பண்றேன் பாரு. எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் லீலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாமான்யா கூட வந்துட்டு இருக்கா. அவளை எதுக்கு இவ கூட்டு வரா? அந்த சாமானியா சரியான இம்சை. சந்துரு, இன்னைக்கு லீலாவோட பர்த்டே. வந்ததும் சாமான்யா பத்தி கேட்டு அவளை மூட் அவுட் பண்ண வேண்டாம். ஹாய் காய்ஸ், போலாமா? ஏன் எல்லாரும் இப்படி சைலண்டா வரீங்க?
ஏதாவது பாட்டு டான்ஸ்னு ஆடிக்கிட்டே வரலாம்ல. அதுக்கு தானே லான்ச் போறோம். லாஞ்சா? நாம ஏன் பப்புக்கு போக கூடாது? எங்களுக்கெல்லாம் பப்புக்கெல்லாம் போய் பழக்கம் இல்ல. அதுவும் இல்லாம இது சூர்யானா லீலா பர்த்டேக்கு கொடுக்குற ட்ரீட். அவர் எங்க டிசைட் பண்றாரோ அங்கதான் போக முடியும். சரியான யூஸ்லெஸ். ஹலோ, யாரு? என்ன டியூட், நம்பரை கொடுத்துட்டு கால் பண்ண சொல்லிட்டு இப்போ யாருன்னு கேக்குற? சாரி, ஐ forgot it. இன்னைக்கு எங்க ஆண்டியோட பொண்ணு லீலாக்கு பர்த்டே. நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண லான்ச்க்கு போறோம். அதனால அப்புறமா கால் பண்றேன். ஓ, புரிஞ்சிருச்சு. நான் வர்றதுக்கு லொகேஷன் மட்டும் அனுப்பி விடு டியூட். ஓகே, பை. ஆஹா. இப்ப நம்ம போறது யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? கோவப்படாத சூர்யா, ஃப்ரெண்ட். அதுவும் பொண்ணுதான். பசங்களுக்கு எப்பவுமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள விட்டுட்டு வேற யார் கூடயாவது பேசினா கொஞ்சம் பொறாமதான். சாம், எங்க போறோம்? சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்க பாரு.